எதிர்காலத்துல நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வந்தா அவருக்கு இருக்க அந்த செல்வாக்கு காரணமாகவும் அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் காரணமாகவும் கண்டிப்பா அவர் கூட விஜயை கம்பேர் பண்ணி பேச அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த கம்பாரிசன்ல என்னன்றதை பார்த்துடலாம். விஜய் அண்ட் தனுஷ் ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஃபேன் பேஸ் இருக்கு. முக்கியமா ரெண்டு பேருடைய ஃபேன்ஸுமே லாயலான ஃபேன்ஸாவும் இருக்காங்க. தனுஷுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல ஃபேன் பேஸ் அப்படின்றது இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையே. முக்கியமா இவங்க ரெண்டு பேருடைய ஃபேன் பேஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து இவங்க அரசியலுக்கு வந்தாலும் ஓகே சொல்ற ஃபேன்ஸா தான் வந்து இவங்களுக்கு இருக்காங்க. ரெண்டாவதா தனுஷ் அண்ட் விஜய் ரெண்டு பேருடைய படங்களுமே பாத்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துற மாதிரியும் மக்களுடைய பிரச்சனையை பிரதிபலிக்கிற மாதிரியும் முக்கியமா ரெண்டு பேருடைய மக்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய போராட்டம் என்ன அப்படின்றத பிரதிபலிக்கிறதுனால இவங்களுடைய கேரக்டர்ஸா இருக்கட்டும் இவங்களுடைய படங்களா இருக்கட்டும் ரசிகர்கள் மத்தியில மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு காமன் ஃபேக்டரா வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே இருக்கு. மூணாவதா தனுஷ் அண்ட் விஜய் ரெண்டு பேருமே வந்து சமூக அக்கறை உள்ள படங்கள், அதாவது மக்களுடைய போராட்டம் மக்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்றதையும் அரசியல் கருத்துக்களை முன்வச்சு பேசுற அந்த மாதிரியான படங்களையும் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. உதாரணமா விஜயுடைய சர்க்கார் படம், மெர்சல் படம், கத்தி படம் இந்த மூணு படங்களுமே ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு விதத்துல வந்து பேசியிருந்தது. கத்தி வந்து விவசாயிகளை பத்தி பேசியிருந்தது, அந்த பிரச்சனைகளை பத்தி பேசியிருந்தது. சர்க்கார் படம் வந்து நல்லாட்சியும் வாக்குரிமையை பத்தி பேசியிருந்தது. மெர்சல் படம் வந்து மருத்துவத்தில் நடக்கிற அந்த ஊழல் எப்படி நடக்குது, அந்த சுகாதாரம் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசிச்சு. அதே மாதிரிதான் தனுஷுக்கு எடுத்துட்டாலும் அசுரன் படத்துல வந்து கல்விக்கான முக்கியத்துவத்தையும் அந்த சமூக நீதி அப்படின்றத பத்தி பேசியிருக்கும். வட சென்னையில பாத்தீங்கன்னா வந்து தமக்கு தாமே நம்ம தான் வந்து நம்மளுடைய உரிமைகளை மீட்கணும், நம்ம தான் நம்மளுடைய உரிமைகளை கேட்டு வாங்கணும் அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை பேசியிருந்தது. அதே மாதிரி கர்ணன் படமும் ஒடுக்குமுறை மற்றும் மக்களுடைய அந்த உரிமைகளை எப்படி வாங்கணும் அப்படின்றத பத்தி பேசியிருந்தது. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருடைய படங்கள்ல அரசியல் கருத்துக்களும் மக்களுடைய பிரச்சனையை பத்தி அதிகமா பேசினதுல நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு மூணு முக்கியமான படமா வந்து இவங்கள இருக்கு. அதோட எளிமையான கேரக்டர்ஸை மக்கள் வந்து ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி கேரக்டர்ஸ் கொடுக்கறதுல தனுஷ் வந்து கில்லாடின்னு கூட சொல்லலாம். உதாரணமா வந்து விஐபி படமா இருக்கட்டும், திருச்சிற்றம்பலம் படமா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ரொம்ப மக்கள் கிட்ட நெருக்கமான ஒரு கேரக்டர்ஸ் பண்ணி ஒரு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது. பொதுமக்களுக்கு மத்தியில உருவான பிம்பம், அதாவது இவங்களுடைய ஆரம்ப காலத்துல திரைப்படங்கள்ல இவங்க எந்த ஒரு அரசியலையும் பேசியிருக்க மாட்டாங்க. அது மூலமா இவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்க உருவாக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை சுத்தி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான படங்கள்லாம் பேசும்போது இவங்களுக்கு சுத்தி வந்து ஒரு பிம்பம் வந்து உண்டாகுது. விஜய் அண்ட் தனுஷ் ரெண்டு பேருக்குமே யங்ஸ்டர்ஸ் உடைய சப்போர்ட், யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்காங்க. இப்போ சமூக வலைத்தளங்கள் அதாவது சோஷியல் மீடியாஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது எவ்வளவு பெருசாச்சு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே சமூக சேவைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுட்டு தான் இருந்தாங்களே, என்னதான் வெளியே தெரியல விளம்பரப்படுத்திக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர, அதாவது இவங்க இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்றது தெரிய வரும்போது இதுவும் இவங்களுடைய பிம்பத்தை இன்னும் பெருசுபடுத்துச்சு, மக்கள் மத்தியிலும் ஆழமா பதிய வச்சது. அதே மாதிரி இவங்க சின்னதா ஒரு விஷயம் பேசினா கூட வந்து அது மீடியாலா இருக்கட்டும் சோஷியல் மீடியாலா இருக்கட்டும் ரொம்ப பெரிய ஒரு விவாதமா மாறக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பிம்பம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை சுத்தி அரசியல் நகர்வுகளும் அரசியல் பேச்சுக்களும் அரசியல் கருத்துக்களும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. விஜய் தன்னுடைய சொந்த முயற்சினால தனித்துவமான அடையாளத்தை அவருக்கு உருவாக்கிக்கிட்டாரு. தனுஷ் இயக்குனர், நடிகர், அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர், பாடகர்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகள்ல அவர் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ரெண்டு பேருமே சினிமா குடும்ப பின்னணியில இருந்து வந்தாலும் தனக்கான அடையாளத்தை ரெண்டு பேருமே நிலை நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையே. அடுத்ததான விழாவில் நடிகர் தனுஷ் பேசின சில விஷயங்கள்லாம் விஜய் பேசின அந்த சில விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கேப்பா அப்படின்ட்டு தோண வச்சது. முக்கியமா தனுஷ் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாரு, விஜய் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அந்த டேக்லைன் இருக்கும். சோ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் காமனா வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தனுஷ் நற்பணி மன்றம்னு ஒன்று இருக்கு, விஜய் நற்பணி மன்றம் சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. இப்போ அது கட்சியா மாறி இன்னைக்கு அவர் சிஎம்மா இருக்காரு. இதை தாண்டி நண்பர் அஜித் மாதிரி சொல்லி விஜய் வந்து ஒரு மேடையில பேசியிருந்தாரு. அதே மாதிரி தல அஜித் மாதிரின்னு சொல்லிட்டு அவருடைய பேசின டைலாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து விஜயோடைய அந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளவாசிகள்லாம். அது மட்டும் இல்லாம விஜய் எப்படி குட்டி ஸ்டோரி சொல்லுவாரோ அதே மாதிரி இவர் குட்டி ஸ்டோரியும் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது இவருடைய பர்த்டே வந்து இவருக்கு தெரியாது அப்படின்ற அந்த குட்டி ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் வந்து இவர் வந்து குட்டி ஸ்டோரின்னு அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் இது ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம விஜய் எப்படி வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லிட்டு பேசும்போது ஆரம்பிப்பாரோ அதே மாதிரி இவர் வந்து இவருடைய ரசிகர்கள், அதாவது தனுஷ் அவங்க வந்து அவங்களுடைய ரசிகர்களை வந்து மை ரவுடி பேபிஸ் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எண்டில் முடிக்கும் போது ஓம் நம சிவாய ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வார்த்தையினால சில விஷயங்களும் வந்து இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கு. சோ நீங்க கவனிச்ச காமனான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.